வணக்கம் நேர்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொளிங்க பங்குனி மாத பலன்கள். பங்குனி மாதத்தில் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இப்போ பங்குனி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி கிரகமாக இருக்கிறாருங்க. ராசிக்கு உங்களுக்கு ஆட்சி கிரகம் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் தராரு. சுக்கிர கிரகன் அதே மாதிரி வச்சு பார்க்கும்போதுமா நீச்சம் பெற்று வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. நீச்சம் பெற்று 6ஆம் இடத்துல நீச்சம் பெற்று உச்சம் பெற்று வக்கர நிலையில் இருக்கிறார். இப்போ இந்த வக்கர நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன்கள் தராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் மாற்றத்தை கொடுக்க போகிறார். தொழிலில் துறையில் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களும் சரி, புது தொழில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் அடிமை தொழிலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக இந்த மாதம் பங்குனி மாதத்தில் ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். என்னென்ன மாற்றத்தை இப்போ தரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தொழிலை கொஞ்சம் வளர போகிறீங்க. ஒரு புது தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புது தொழில் செய்ய போகிறீங்க. ஒரு வளர்ச்சியாக போகிறீங்க. 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் யார் முன்னாடி கேவலமாக பட்டீங்களோ அவங்க முன்னாடி 10 ரூபா சம்பாரித்து ஒரு லெவலில் ஓஹோன்னு வர போகிறீங்க. அந்தளவுக்கு ஒரு நேரங்கள் உங்களுக்கு டைங்கள் உங்களுக்கு சுக்கிர பகவான் இப்போ உச்சம் பெற்று நீச்சம் பெற்று வக்கர நிலையில் இருக்கிறாருங்க. இப்போ வக்கர நிலையில் இருக்கிறதுனால உச்சம் பெற்றிருக்கிறார். ஃபஸ்ட்டு உச்சம் பெற்று வக்கர நிலையில் இப்போ இருக்கிறாருங்க. நீச்சம் பார்க்கும்போது பவர் இல்லை, நீச்சத்துக்கு பவர் இல்லை. இப்போ உச்சம் பெற்றதுனால தான் செயல் இருக்குது. அந்த செயல் இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன் கொடுப்பார். இப்போ உச்சம் பெற்ற கிரகம் சுக்கிரன் இப்போ வக்கர நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு 6ஆம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சி கொடுப்பார். தொழிலில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஒரு தொழில் தேடிட்டு இருக்கிறவங்க படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் இல்லை ஒரு புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு புதுசாக ஒரு ஜாப் தேடிட்டு இருக்க ஏதோ வாய்ப்பு அமைகிறவங்களுக்கு இது நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது நல்லது நடக்கும். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக தொழில்துறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா குருவும் 5, 7, 9 குருவும் பார்த்தால் கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்க்க குரு பார்வையும் உங்களுக்கும் முழுமையாக இருக்குது. அந்த குரு பார்வை இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் தரப்போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக குரு தொழிலில் வளர கொடுக்க போகிறாரு. குடும்பத்திலையும் பிரச்சனைகள் தீரப்போகுது. கணவன் மனைவி குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் தீர வேண்டிய யோகம் உங்களுக்கு இருக்குது முழுமையான முறையில். 2வது கல்யாணம் பிரிஞ்சிருக்கிறவங்க சேர போகிறாங்க. 2வது திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் அமையும். திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கி கொடுக்க போகிறார். எனக்கு புதன் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துல வக்கர நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண ஸ்தானன்றது கைக்கூடி வர அளவுக்கு யோகம் இருக்குது உங்களுக்கு. புத்திர செல்வங்களும் கொடுக்க போகிறாரு. புத்திர செல்வங்களும் கொடுக்க போகிறாரு. திருமண ஸ்தானம் கல்யாண யோகமும் கைக்கூடி வரப்போகுது. கல்யாணம் 2வது திருமணம் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த 3 ராசிக்கு 3 பேருக்குமே நல்ல ஒரு முக்கியமான ஒரு பலன்கள் கொடுக்க போகிறார். புத்திர செல்வங்கள் பிறகு போது திருமண தடையும் நீங்கி திருமண ஸ்தானத்துக்கு பல வழிபடுத்த போகிறாரு. 2வது திருமணம் பண்ணுறவங்களுக்கு நல்ல யோகம் பலன்கள் கொடுக்க போகிறார். எனக்கு சுக்கிரன் உச்சம் பெற்று வக்கர நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் உங்களுக்கு 6ஆம் பார்வையாக இருக்கிறாருங்க. சூரியன் 6ஆம் பார்வையாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வெளி தேசத்தில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைய போகுது. வெளிநாட்டில் பிறந்து வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு அங்கே பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை தீரப்போகுது. அங்கேருந்து வேறு தொழிலுக்கு போகலாமா, அங்கேருந்து ஒரு தொழிலை இருந்துட்டு வேறு தொழில் செஞ்சால் நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து இடம் மாறி போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்க மாட்டாங்க, சம்பளம் கொடுக்குறவங்களாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு துலாம் ராசிக்காரங்க நல்ல யோகத்துக்காரங்க. இப்போ அது இல்லாமல் இப்போ உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பார்த்தீங்கன்னாக்கா சனி பயிற்சியாக போகிறவங்க மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று
சனி பயிற்சி ஆகிறது. சனி பயிற்சி ஆகிறதுனால நம்ம முன்னேற முடியுமா? சனி பயிற்சி ஆகிறாங்களே, நம்ம நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பலவடியான குழப்பங்கள், பலவடியான எதிர்பார்ப்போடு நீங்கள் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரப்போகுது. கடன் பிரச்சனைகள் சிக்கிட்டு இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரப்போகுது. தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு சனி பயிற்சி. தொழிலில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இப்போ கொடுக்க போகிறாரு. அதனால் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு யோக பலன்கள் வளர போகிறீங்க. கடன் பிரச்சனை தீர்த்து தொழிலில் வளர போகிற அளவுக்கு யோகம் உங்களுக்கு அமைகிறது. ஒரு தொழிலுக்கு 2 தொழில் செய்யலாம். தொழில் சொந்த தொழிலை வச்சுட்டு சைடு பிஸ்னஸ் மாதிரி உங்களுக்கு அந்த துறையில் வளர போகிறீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைய போகிறது. இந்த மார்ச் மாதத்தில் சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக 2025 மேலும் 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 தொழிலில் சரி வளர வேண்டிய யோகம் உங்களுக்கு முழுமையாக இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து சனி பயிற்சி உங்களுக்கு வந்து பார்க்கும்போது சத்ருஸ்தானமாக இருக்கிற 6ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பயிற்சி சத்ருஸ்தானம் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இது. கடந்த 2024 பல வகையான பிரச்சனைகள் சந்திச்சுருந்தாலும் இந்த 2025 நீங்கள் யாருன்னு காட்ட போகிறீங்க. தொழில் துறையில் நல்லா உட்கார போகிறீங்க, வளர போகிறீங்க. சினி ஃபீல்டில் புதுசாக ட்ரை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்க போகுது. சினி ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் உட்கார போகிறீங்க. அந்தளவுக்கு துலாம் ராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். இப்போ கடந்த ரொம்ப நாளாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு பலன் கிடைக்க போகிறாரு. இந்த 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க சினி ஃபீல்டில். அரசியல் ரீதியில் இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு அமைய போகுது. ஏன்னா 6ஆம் இடத்து சத்ருஸ்தானத்தில் சனி பயிற்சி ஆகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். குரு பார்வையும் உங்களுக்கு இருக்குது. குரு பார்வை இருக்கிறதுனால குரு பார்த்தால் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. குரு பார்வையில் கோடி புண்ணியத்தில் நீங்கள் உட்கார போகிறீங்க. அதனால் அந்த அனுகூலமும் உங்களுக்கு இருக்குது. சுக்கிரனும் வக்ரப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த பங்குனி மாதம் முடியறதுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. மாதக்கிரகம் சொல்ல சூரியனும் உங்களுக்கு வலுப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறார். நீங்கள் ரொம்ப ஒரு சாதிக்க வேண்டிய நேரமாக இருக்க போகுது. இப்போ ராகு கேது பயிற்சி ஆனாக்கா உங்களுக்கு டாப் பொசிஷனில் நீங்கள் உட்கார போகிறீங்க. இப்போ ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வலை பிடித்து உங்களுக்கு உட்கார போகிறார். மெயினாக வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, அந்தளவுக்கு துறையில் உட்கார போகிறீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வீடு கட்டாதவங்க கட்ட முடியுமா, கட்டினா நல்லது நடக்குமா, செய்யலாமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடு கட்ட வேண்டிய யோகம் உங்களுக்கு அமைய போகுது. துலாம் ராசி நேயர்களுக்கு 2025 வீடு கட்டாதவங்க கண்டிப்பாக வீடு கட்ட போகிறீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. கட்ட முடியலைங்க, காசு இல்லைங்க, எதுவுமே இல்லைன்னு அப்படின்னு இப்போ நினைக்கிறீங்க. கண்டிப்பாக ₹1 இல்லைனாலும் உங்களுக்கு ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வழியில் உங்களை தேடி வரப்போகுது. எனக்கு சனி பயிற்சி ஆக போகிறதுனால சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதால ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் வீடு வாசல் கட்டி உட்காந்து கண்டிப்பாக 4 பேர்த்துக்கு முன்னாடி ஓடு வர போகிறீங்க. ஒரு கட்டி உட்காந்து 4 பேர்த்துக்கு கௌரவமாக சந்தோஷமாக நீங்கள் வாழ போகிறீங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல நேரம் நல்ல டைங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு துலாம் ராசி நேயர்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்காதவங்களுக்கு வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாங்குவீங்க. இடம் வாங்கி ஒரு வீடு கட்ட வேண்டிய யோகமும் உங்களுக்கு அமையும். நல்ல ஒரு துறையில் சரி தொழிலில் சரி சம்பாரித்து சொந்த இடம் ஒரு வாங்க போகிறீங்க உங்களோட பேரில். துலாம் ராசி நேயர்கள் இந்த வருஷம் 2025 உங்களுக்கான ஒரு வருஷமாக அமைய போகுது. கண்டிப்பாக இடம் வாங்குவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாதிச்சிங்கனாக்கா
நீங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக சாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை உருவாயிடும். எனக்கு புதன் பகவான் உங்களுக்கு வக்ர நிலையில் இருக்கிறார், சுக்கிர பகவான் உச்சம் பெற்று வக்ர நிலையில் இருக்கிறதார். கண்டிப்பாக இந்த 2 கிரகமும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால அனைத்து விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல வளர போகிறீங்க. இப்போ புதன் பகவான் பார்த்தீங்கன்னாக்கா படிப்பு சார்ந்த விஷயத்தில் புத்திக்காரன் சொல்லுவாங்க, ஞானக்காரன் சொல்லுவாங்க, ஆயுள்காரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி புதன் பகவான் ஞானக்காரன், கூர்மையான வாசனையாக இருந்து நீங்கள் 10 ரூபா சம்பாரித்து படிப்பு சார்ந்து சம்பாரித்து படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சாகி 10 ரூபா சம்பாரித்து உட்கார அளவுக்கு உங்களுக்கு ஒரு புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்ர நிலையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கி 2025 நல்ல வாய்ப்பு இருக்குது, கிடைக்க போகுது. படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தா படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு அமையும். நல்ல சிறப்பான ஒரு யோகம் இருக்குது உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக நல்ல நிலைமையில் இந்த வருஷம் 2025 வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த பந்தத்தால் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சங்கடங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள்ளே வரும். அதில் இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் அந்த இடத்த தாண்டிட்டீங்கனாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஓஹோன்னு வர போகிறீங்க. எனக்கு சொந்த பந்தத்தால் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள், குழப்பங்கள், தேவையில்லாத சங்கடங்கள் கண்டிப்பாக வரும். எனக்கு சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உடல் திரேகத்தை ஆரோக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். உடல் திரேகத்தை ஆரோக்கியமாக நீங்கள் பார்த்துட்டிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்குவீங்க. எனக்கு நல்ல நிலைமையில் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து உடல் திரேகத்தை மட்டும் கொஞ்சம் முடிஞ்ச வரை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உடல் திரேகத்தில் தொந்தரவு கொடுத்துருச்சுனாக்கா கண்டிப்பாக பல வடிவான பிரச்சனைகள் உருவாயிடும். அதெல்லாம் கொஞ்சம் சரியில்லை. உடல் திரேகத்தில் மட்டும் முடிஞ்ச வரை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அது பெரியவங்களாக இருக்கட்டும், சின்னவங்களாக இருக்கட்டும், நடுத்தரில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த வயசில் இருந்தாலும் சரி, உடல் திரேகத்தில் முடிஞ்ச வரை பாதுகாப்பு பண்ணி ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்னோர்கள் தெய்வத்தை நீங்கள் கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு முன்னோர்கள் தெய்வம் தான் இப்போ உங்களுக்கு துணையாக இருக்க போகிறாங்க. எனக்கா வந்துச்சு பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். அதனால் முன்னோர்கள் தெய்வத்தை கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குல தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அந்த தெய்வத்தோட அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த தெய்வத்தோட அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். சிறு தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குவார். எனக்கு சனி பயிற்சி 6ஆம் இடத்துல சத்ருஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறு தொழில் இந்த 2025 சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அனைத்து விஷயத்துலையும். அதே மாதிரி வயசானவங்களுக்கு உடல் உபாதி தொந்தரவு கொடுக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதை பார்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயத்திலே பாதிக்கும். மூட்டு வலி, கை வலி, கால் வலி, தலைவலி, தலைபாரம், இந்த மாதிரி சூழ்நிலைகள் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் மெடிசன் எடுத்துட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைனாக்கா அதனால் ஒரு ப்ராப்ளங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகிறதுக்கு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரை உங்களால் முடிஞ்சது வரை தான தர்மம் பண்ணுங்கள். கஷ்டப்படுறவங்களுக்கு, சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு ஒன்று வாங்கி கொடுங்க. அந்த அவங்க வந்து புண்ணியம் நம்மளை வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மார்ச் மாதம் முடியறதுக்குள்ளே முடிஞ்ச வரை தான தர்மம் பண்ணுங்கள். இந்த மார்ச் மாதம் முடியறதுக்குள்ளே ஒரு பண்ணுங்கனாக்கா கண்டிப்பாக அந்த சனி பயிற்சி தாக்கத்தில் கொஞ்சம் நம்ம விடுபடலாம். நல்ல ஒரு பலன்கள் முழுமையாக உங்களுக்கு அமையும், நல்லது நடக்கும். இப்போயும் சொல்கிறேன், சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் சில தொந்தரவு கொடுக்கும். சனி பயிற்சி ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் டாப் பொசிஷனில் நீங்கள் வாழ போகிறீங்க. அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு
தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத சொல்லுகள், தேவையில்லாத பகைகள் ஆகும். தேவையில்லாத பிரச்சனை, குடும்பத்தில் சிக்கல்கள் வரும். லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு கட்டாகிற சூழ்நிலை இருக்கும். இந்த மார்ச் மாதம் 29 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மார்ச் மாதம் 29 வரைக்கும் எனக்கு இன்றைக்கி அவங்க ஆணொரு இடத்துல பெண்ணொரு இடத்துல உட்கார அளவுக்கு சூழ்நிலை உருவாகும். தேவையில்லாத இவங்களுக்குள்ள மனச்சங்கடங்கள், மனக்குழப்பங்கள் உருவாகும். அது அவங்களால இல்லை, மற்றவங்கள அவங்க சுற்றி இருக்கிறவங்களாலேயே அவங்களுக்கு பிரச்சனை உருவாகும். அதனால் இந்த மார்ச் மாதம் 29 வரைக்கும் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தாமதமாக இருந்து கொஞ்சம் கரெக்டாக முறையில் கொண்டுட்டு போனால் கண்டிப்பாக அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா அவங்க லைஃப்பில் நிரந்தரமாக பிரியிற அளவுக்கு, நிரந்தரமாக கட்டாகிற அளவுக்கு, நிரந்தரமாக அவங்க 2 பேர்த்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அளவுக்கு உருவாயிடும். சூழ்நிலைகள் உருவாகும். கொஞ்சம் ஜாக்கிரதை இருங்க. கணவன் மனைவிக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கு பலவகை பிரச்சனை, கருத்து வேறு இருந்தாலும் தீர வேண்டிய யோகம் இந்த பங்குனி மாதம் கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவங்க குடும்பத்துக்குள்ளே கருத்து வேறு முடிஞ்ச வரை அவங்க 2 பேர்த்துக்குள்ளே பேசிக்கோங்க. 3ஆவது ஆள் வச்சு நீங்கள் பேசினாக்கா அவங்களால உங்களுக்குள்ள குழப்பங்கள் உருவாகும். இங்கே ஒன்று சொல்லுவாங்க, அங்கே ஒன்று சொல்லுவாங்க. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள் உருவாங்க. தேவையில்லாத சிக்கல்கள் தேடி வர அளவுக்கு நீங்களே ஏற்படுத்திடுவீங்க. அதுக்கு இடம் கொடுக்காம லாபமோ நஷ்டமோ உங்களோட போகிற அளவுக்கு நீங்கள் 2 பேர் கொஞ்சம் சமாதமாக போய் பேசுனீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்குள்ள மனத்தாபங்கள், மனக்குழப்பங்கள் உங்களுக்கு தீரும். கண்டிப்பாக நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ்கிற அளவுக்கு சூழ்நிலை உருவாகும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது திருமணம், கல்யாணமாகி ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். திருமண யோகம் கைக்கூடி வரும். 2025 உங்களுக்கு ஒரு பலன்கள் அமைய வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இப்போ சுக்கிரபாக வக்ர நிலையில் இருக்கிறதுனால அதுக்கான பரிவர்த்தனை தான் அது. திருமணம் தாகிறது ஒரு பரிவர்த்தனை தான் இது. அந்த பரிவர்த்தன்றது சுக்கிரன் என்று வளப்பட்டதுனால, உச்சம் பெற்றதுனால, உச்சப்பட்டு வக்ர நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் அமையும். நல்லது நடக்கும். உங்களுக்கு எந்த ஒரு குறைகள் வராது. சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க. முடிஞ்ச வரை முன்னோர்கள் தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டவங்க, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டவங்க தான தர்மம் முடிஞ்ச வரை பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச வரை ஒரு உதவி பண்ணுங்கள். இல்லாதவங்களுக்கு ஒரு உதவி செய்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.